18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, என்னதான் நான் உன் கண்களில் விபூதியையும் காசு பணத்தையும் காட்டினாலும், உனக்கு என்னதான் பணத்தேவை இருந்தாலுமே கூட என் மனசு சந்தோஷப்படும் விதமாக நீ எனக்கு விருப்பமானதை தான் தொட்டிருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் விபூதி எனக்கு பிடிச்சது, பணங்கிறது உனக்கு பிடிச்சது. என் பிள்ளையான உனக்கு பிடிச்சது தானே எனக்கும் பிடித்தமான விஷயமாக இருக்கும். அப்படி பார்த்தா இந்த விபூதியும் காசு பணம் கொட்டுற பானையும்னு எல்லாமே எனக்கு பிடிச்ச விஷயங்களாக, உன் வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படும் விஷயங்களாக தான் உன்னை நோக்கி அனுப்பி வைக்க போகிறேன். இந்த விபூதிங்கிறது உன் வாழ்க்கை முழுவதுமே உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருக்கும். இந்த பணங்கிறது உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை உனக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு பொருளாகத்தான் இருக்கு. மொத்தத்தில் எப்படியுமே இந்த கருப்பன் உன்னை பாதுகாத்து உனக்கு காவல் தெய்வமாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கக்கூடியவனாக தான் இருக்கேன் என் செல்லமே. பல சமயங்களில் நீ ஏமாந்து போகிறது கூட தெரியாமல், இவங்க உன்னை ஏமாத்துறாங்கன்னு கூட தெரியாமல், அடுத்தவங்களை முழுசாக நம்பி கஷ்டப்பட்டு ஏமாந்த பிறகுதான் தப்பை உணர்கிற பிள்ளையாக இருக்க. எப்போவுமே எல்லா மனிதர்களும் சூழ்நிலை கைதிகள் தான். எல்லாராலும் எல்லா நேரமும் சரியாக நியாயமாக நேர்மையாக நடந்துக்க முடியாதுங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் இந்த கருப்பன் உனக்காக எடுத்து வச்சதை உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். நீ எதிர்பார்த்த விஷயம் தாமதமாகுதேன்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதோ தாமதமானாலும் தப்பாமல் உன்னை வந்தடையும்படி உனக்கானதை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. யார்கிட்ட பேசினாலும் யோசிச்சு பேசு. ஏன்னா உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்கு. இந்த பூமியில் வாழ்வது உயிர்கள் மட்டும் கிடையாது. நீ பேசுகிற வார்த்தைகளும் உயிரோட இந்த பூமியில் யார் மனசுலையாவது உலா வந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு கவனமாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் பேசப்பாரு என் செல்லமே. நீ வாழும்போதே உனக்கு பிடிச்சவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துடு. ஏன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், அவங்களுக்கு பிடிக்கல இவங்களுக்கு பிடிக்கலன்னு அடுத்தவங்களுக்காக உனக்கு பிடிச்சவங்களை நீ வாழ்க்கையில் ஒதுக்கி வைக்கும்போது மறுபடியும் அவர்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாமல் போகலாம். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மறுபடியும் நடக்கும்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒத்திகைகளும் கிடையாது. மறுபடியும் அது நடப்பதற்கான சந்தர்ப்பங்களும் திரும்பி வராமலே கூட போயிடும். அதனால தானே அன்னன்னைக்கு அவ்வப்போது நடக்கிற விஷயங்களில் வரக்கூடிய சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் புரிஞ்சுக்கோ, ஏற்றுக்கோன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்போவுமே உனக்கு தெரிஞ்ச உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வதற்கு தயங்காதே. அடுத்தவங்க சம்மதம் சொல்லணும்னு நீ காத்துக்கிட்டே இருந்தீனா நேரமும் வாய்ப்பும் உனக்காக காத்திருக்காதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஒரு விஷயம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அதை உனக்கு பிடித்த விதத்தில் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில் ராஜயோகம் ஆரம்பமாகும். ஏன்னா 2ல் 1 தொட்ட உன் வாழ்க்கையில் உன்னிடம் சேர்க்க வேண்டியதை சேர்த்து தானே ஆகணும். இனி செல்வங்கள் வந்து குவிய போது நீ மனசார வேண்டி கேட்ட விஷயங்களை எல்லாம் என் விபூதியின் மூலமாக ஆசீர்வதித்து நானே உனக்கு நடத்தி தரப்போகிறேன். உனக்கு பிடிச்சது போல எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கு நான் தயாராயிட்டேன் என் தங்கமே. உன்னுடைய வேண்டுதல் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கோ, நீ நினச்சது நடக்கும்னு எந்த அளவுக்கு நீ தீவிரமாக நம்புகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான காரியங்கள் விரைவாக நிறைவேறும். உன் சிந்தனையிலும் சரி உன் செயலிலும் சரி இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நீ பயப்பட வேணாம். உன் துன்ப காலங்கள் எல்லாமே முடிஞ்சு போய் இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் நல்ல மனசுக்காகவே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் என் செல்லமே. உன் பக்திக்கு மட்டுமே நான் அடிமைன்னு உனக்கு தெரிஞ்சுதானே இந்த கருப்பசாமி மீது மிகுந்த பக்தி செலுத்தக்கூடிய ஆளாக நீ இருக்க. என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை தான் இப்படி பக்தியாக வெளிப்படுதுன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உன் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து உனக்கு பரிசு கொடுக்க வேண்டியது இந்த அப்பா என்னுடைய பொறுப்பு தானே. நிச்சயமாக நீ என் மேலே நம்பிக்கை வச்சு கேட்ட விஷயங்களை எல்லாம் உன் பிரார்த்தனைகளை எல்லாம்
எந்த ரூபத்திலாவது கண்டிப்பாக நான் வந்து நிறைவேற்றி கொடுத்துருவேன். நீ இருண்ட வழியில் போனாலுமே உனக்கு ஒளியாக நான் இருந்து வெளிச்சம் காட்டி எந்த சிக்கலும் எந்த தொந்தரவும் எந்த கஷ்டமும் உன்னை நோக்கி வராம நான் காப்பாற்றுவேன் செல்லமே. யாரும் உன்னை கைவிடாத அளவுக்கு என் அருள் எப்போதும் உன்னை காப்பாற்றும். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேணாம். எப்போதுமே இந்த கற்பனை மட்டுமே நீ நம்பினா உன் துன்ப காலங்கள் எல்லாமே முடிஞ்சு போய் இனி உன் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் மிக சிறப்பாக வந்து சேரும். முதல்ல அழுகிறத நிறுத்திட்டு என் மேலே முழு நம்பிக்கையோட வா. உன் வாழ்க்கையில் விசேஷமான பல நல்ல மாற்றங்கள் உண்டாகும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் கஷ்டங்களும் என் அருளால் கரைந்து போகும்படி நான் செய்ய போகிறேன். எவ்வளவு வேதனையும் மன அழுத்தமும் உனக்கு இருந்ததோ அது எல்லாவற்றிலுமிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் முடிச்சு வச்சு இஷ்டப்படி உனக்கானதை நடத்துவேன்.